வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். நம்ம பார்ட் டைம் கட்சி தாவைக்கா போன வாரம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டி கட்சியை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா திரும்பவும் டிஎம்கே எகெயின்ஸ்டாக அதே கான்ஸ்பிரசி தியரி பழைய புராணத்தையே பாடியிருக்காங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. 41 பேர் இறந்ததுக்கு 30 நாள் துக்கானிஸ்டிக்குன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னாங்க பாரு, அதுதான் யாராலையும் ஏற்றுக்க முடியல. 30 நாள் டார்மெண்ட்டாக இருந்தது, திடீர்னு இப்போ ஆக்டிவ் ஆகியிருக்காங்க. அதுலேயும் ஏதாவது உருப்படியாக பேசுவாங்கன்னு பார்த்தா அடுத்துக்கட்டாக என்ன செய்ய போகிறோம், கட்சியோடைய செயல் திட்டங்கள் என்ன கொள்கைகள், நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் எதுவும் ஒரு பேச்சும் காணும். திரும்பவும் நமக்கு எதிரி டிஎம்கே தான், அதான் சதி செஞ்சது, இதே கதையை தான் பேசியிருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு மாநில அரசு எடுத்த விசாரணையிலேருந்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு எடுத்திருக்கு. அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இவங்க விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே கதையை பேசினா என்ன அர்த்தம் தெரியல. கட்சி தலைவர் பேசினதை விட ஆதவ் அர்ஜுனா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காப்புல. ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு தான் எல்லாருக்குமே எரிச்சலை விட்டுற விதமாக இருக்குது. தரக்குறைவாக ஒருமையில் பேசுகிறது, மேடை நாகரிகமே இல்லாமல் பேசியிருக்காப்புல. எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரில. அதையும் கட்சி தலைவருங்கிற முறையில் விஜய் பார்த்துட்டு இருந்தது கொடுமையிலும் கொடுமை. அங்கேயே கண்டிச்சிருக்கணும். இதை நான் மறுப்பு தெரிவிக்கிறேன், இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். விபத்து நடந்த உடனே உள்ளூர் ஆளுங்கிற முறையில் செந்தில் பாலாஜி விடிய இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. அந்த ஆள் மேலே 1008 விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஆளும் உங்களால் ஏற்பட்ட ஒரு விபத்தை தாவைக்க ஆளுங்களை தவிர மற்ற எல்லா கட்சி பொதுமக்களும் சேர்ந்து துரிதமாக செயல்பட்டு 41 பேர் இருந்ததும் இல்லாமல் காயம்பட்டவங்க எல்லாரையும் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு கூட ஒரு நன்றி தெரிவிக்கல இது வரைக்கும். நீங்கள் பயந்து ஓடிட்டீங்க, ஆனால் கீழே விழுந்தாலும் இன்னும் மேசையில் மண்டபங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் தெரியல. 3 நாள் கழித்து கட்சி தலைவர் விளக்கம் கொடுத்தது, இதெல்லாம் எதுவுமே பொதுமக்களுக்கு ஏற்றுக்கிற விஷயமே இல்லை. இது என்ன பண்ணாலும் விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் ஏற்றுப்பாங்க விஜய் செஞ்ச காரியத்தை. அதான் அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதாங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் இந்த கட்சி எப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்படுது அப்படிங்கிறது மக்களுக்கு எடுத்து காட்டுச்சு. இனிமேலாவது திருந்தி கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சொல்லுவீங்களான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்குது. தைரியம் இருந்தால் தொட்டுப்பார், இப்போ கைது பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி வடிவேலு டைலாக்லாம் பேசி பேத்தி எனக்கு இன்னும் விஜய் இவரே உள்ளே கொண்டு வச்சிருவாப்புல போல இருக்குது. அது ஒரிஜினாவே விஜய்க்கு எதிரி வெளிலலாம் இல்லை, கூடவே வச்சுக்கிட்டு சுற்றுறாப்புல. கொஞ்சம் அவர் பார்த்து நடந்துக்கிட்டால் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஒரு சில மீடியாக்கள்லாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட செல்வாக்கு ஏறி இருக்கு, வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறானுங்க. என்ன அர்த்தத்தில் பேசுகிறானுங்கன்னு தெரியல. சட்டப்படி பார்த்தா சிபிஐ விசாரணை நடக்கும்போது பாதிக்கப்பட்டவங்கள ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களாக போய் பார்க்குறதே தப்பு. அதில் வேறு மன்னிப்பு கேட்டார், அழுதாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வீடியோ ஆதாரமும் இல்லை. ஆனால் பார்த்துட்டு வந்த மக்கள் ஃபுல்லாக ஒரே மாதிரியே டைலாக் பேசும்போது தெரியுது எங்களுக்கு எதிராக எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி வச்சு பேசிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. சரி, காசை கொடுத்து ஆஃப் பண்ணுறீங்க, 20 லட்ச ரூபா வாங்கிட்டோங்கிறதுனால அவங்களும் போய் தொலையுதுன்னு நன்றியோடு இருப்பாங்கன்னு வச்சுப்போம். பொதுமக்கள் யோசிக்க மாட்டாங்களா? நீங்கள் எதுக்காக பணம் கொடுக்குறீங்க, கூப்பிட்டு வச்சு என்ன பேசுவீங்கன்னு ஒரு யூகம் மக்களுக்கு வராதா என்ன? டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை எப்படி டீல் பண்ணுதுன்னா, தாவேக்கா எப்படி சீமானை சீண்டாமல் என்ன நாம் தமிழர் கட்சி என்ன பேசினாலும் கண்டுக்காமல் இருக்கீங்களோ அதே லெவலில் தான் டிஎம்கேவும் தாவேக்காவை வச்சுருக்கு. டிஎம்கே எப்படியாவது பேசி நம்மளை பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு தாவேக்கா விரும்புது. அது கொஞ்சமும் இடம் கொடுக்காம உதறி தள்ளிட்டு வேலை பார்க்குறாங்க டிஎம்கே. ஏன்னா சீனியரு, அவங்க பார்க்காத அனுபவம் இல்லை. இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஆடுறீங்க. இப்போ இவங்க இந்த பொதுக்குழு கூட்டினது, பாதிக்கப்பட்டவங்களை மாமல்லபுரத்துக்கு கூட்டு வச்சு பார்த்ததெல்லாம் எதுக்குன்னா ஜனநாயகன் ரிலீஸுக்காக தான் இந்த வேலைலாம் பார்த்துருக்காங்கன்னு ஒரு பேச்சு நிலவுது. பார்த்தா அடுத்த நாளே பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் நடக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குன்னு தோணுது. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டிலே மக்கள் கூட்டம்லாம் காமிக்கிறத பார்த்தா கரூர், பெரம்பலூர் இதெல்லாம் எடுத்த வீடியோலாம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த விபத்து நடந்த பண்ண அதை அனிமேஷனாக மாற்றிருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது. அப்படிலாம் பண்ணியிருந்தால் காலத்துக்கும் உங்களை கருமா விடாது. என்ன கேட்டால் தாவிகாவுக்கு ஒரே விமர்சனம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பொது வெளியில் மன்னிப்பு கேட்டாதான், பொதுமக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாதான். இவர் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டேன், கதறி அழுதாரு, ஒரு 9 மணி நேரம் அழுதாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது.
ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு உண்மையிலேயே உங்கள் சைடு தப்பு இல்லைன்னா அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இது வரைக்கும் அந்த நடந்த விபத்து சம்மந்தமோ கட்சி தலைவரோ இல்லை கட்சி சார்பாக யாருமே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. அதுவே ஒரு கட்சிக்கான அசிங்கம் தான். முதல்ல அந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்த கட்ட செயலுக்கு இறங்குங்க. நாளைக்கு பிரச்சாரம் இருக்குது, ஒவ்வொரு தொகுதிக்கும் போகணும். ஏன் பாதிக்கப்பட்ட அந்த கரூருக்கே போகணும். நாளைக்கு எப்படி போய் பிரச்சாரம் பண்ணீங்க, எப்படி மக்களை பார்ப்பீங்க? இதில் சும்மா எப்போவுமே 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி, கட்டமைப்பை முதல்ல உருவாக்காம வெறும் வாய்ஸ் ஆவடாலே ஓட்டிட்டு இருந்தா என்ன தான் கிடைக்கும்? இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.